ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் டாடா மோட்டார் பிவிஆருக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சு உங்களுக்கு டாலர் இன்கம் இருக்கு. இப்படி டாட்டாவுக்கு ஒரு டிசிஎஸ்ஓ ஆதித்ய பிர்லா குரூப்புக்கு ஒரு ஆர்பிட்ராஜ் கால்குலேட்டர் எக்ஸலுமே கொடுத்துருப்பேன். நம்ம ஆனந்த் சாரோட ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா ஆனந்த் சார் சொன்னாருன்னு ஓடி போய் கேசவராம் இண்டஸ்ட்ரீஸை வாங்காம வெயிட் பண்ணி அதோட அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரெக்டான வீடியோக்குள்ள தான் வந்திருக்கீங்க. ஆல்ரெடி போன வீடியோல இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன, ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் என்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துருந்தோம். அதை நான் இங்க லிங்க் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. இந்த வீடியோல கேசவராம் இண்டஸ்ட்ரீஸோட பேலன்ஸ் ஷீட், வேல்யூவேஷன், அது உண்மையிலே அண்டர் வேல்யூடா, அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கலாமாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்க போறீங்க. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உண்மையிலேயே உங்க ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் ஆதித்ய பிர்லா குரூப்புக்கான ஒரு கேஷ் கவ்வா இருக்கு. எப்படி டாடாவுக்கு ஒரு டிசிஎஸ்ஓ ஆதித்ய பிர்லா குரூப்புக்கு இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் ஒரு டிசிஎஸ்ஆவே ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு பேங்க்ரப்சிக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. பட் ஸ்டில் இவங்க கிட்ட கடன் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவேளை இவங்க பேங்க்ரப்ட் ஆனா அது ஆதித்ய பிர்லாவோட குரூப்போட எண்டாவது கூட அமையலாம். ஸோ அதனால இந்த கம்பெனி டூ பிக் டு ஃபெயில்ங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வரும். அடுத்தது இவங்களுடைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா இவங்களுக்கு டாலர் இன்கம் இருக்கு. இந்தியாவை தவிர யுஏஇ, துபாய், பஹ்ரைன், ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து இவங்க அவங்களுடைய சிமெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் எக்ஸ்போர்ட் இன்கம் நியர்லி 4.5% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய சிக்னிஃபிகண்டான வேல்யூ இல்லை அப்படின்னாலும் மற்ற அவுட் ஆஃப் மார்க்கெட்ஸ்ட்டு இவங்களால செல் பண்ண முடியுதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு. பட் ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லிட்டு டைரக்டா ஆதித்ய பிர்லா குரூப் வாங்கி வச்சுக்கல. அதுக்கு பதிலாக கிராசிம் இந்தியா லிமிடெட் மூலமா இந்த குரூப் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கம்பெனி உங்களுக்கு ஓவர் வேல்யூட்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க கிராசிம் மூலமா இந்த கம்பெனி இன்டைரக்டா வாங்கலாம். ஸோ ஒருவேளை இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒருவேளை ஒரு 30% 50% சொல்லிட்டு ஸ்டாக் பிரேக்கர் கொடுத்துச்சு அப்படின்னா அல்டிமேட்டா அது கிராசிம் இந்தியாவுக்குமே அட்வான்டேஜ் தான் போய் முடியும். அதுவும் ஒரு 40% அளவுக்கு க்ரோத் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் இவங்களுடைய டைரக்ட் ஓனர்ஸாவே இருக்காங்க. கிராசிம் இந்தியா மட்டும் இல்லாம ஹிண்டால்கோ லிமிடெட் வாங்குறது மூலமாவும் இந்த கம்பெனி நீங்க வாங்க முடியும். ஏன்னா ஹிண்டால்கோவுமே இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பட் ரொம்பவே கம்மியாக தான் வச்சிருக்காங்க கிராசிமோட கம்பேர் பண்ணும்போது. பட் நீங்க இந்த ரெண்டு கம்பெனிஸ்மே டைரக்டா வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நிஃப்டி மூலமா இந்த 3 கம்பெனிஸ்மே நீங்க இன்டைரக்டா வாங்கலாம். ஏன்னா நிஃப்டி 50க்குள்ள 1% வெயிட்டேஜ் கிராசிமுக்கும் 1.18% அல்ட்ராடெக்கும் ஹிண்டால்கோக்கு ஒரு 1%, மொத்தமா 3.5% கிட்ட நிஃப்டியோட ஹோல்டிங்ஸ்ல இந்த 3 கம்பெனிஸ்மே இருக்குங்கிறதுனால ஒருவேளை இந்த கம்பெனி ரொம்பவே ஓவர் வேல்யூடா ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் நீங்க இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நிஃப்டி வாங்குறது மூலமாவே இன்டைரக்டா இந்த கம்பெனில வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே வாங்கிக்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் தான் இவங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷனா இருக்கு. ஹையஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெசிடென்சியல் மூலமா தான் இவங்களுக்கு இன்கம் கொடுக்குது. அடுத்த இடத்துல கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இது பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்கல் growth. எந்த அளவுக்கு ஒரு எக்கானமி வளருதோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கமர்ஷியல் ஆஃபீஸஸும் வளரும். அப்போ இந்த கம்பெனிஸ்க்கு அதிகமான ப்ராஃபிட் அமையும். அண்ட் இந்தியா ஒரு க்ரோயிங் எக்கானமிங்கிறதுனால இது இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜாவே போய் முடியும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன். இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த பிளான்ட், ஃபேக்டரி எல்லாம் அமைக்கிறது. இதுவுமே எக்கனாமிக்கல் growth பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறது இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் போய் முடியும். ஃபைனலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக டெவலப் பண்ணுவாங்க. இது மூலமாகவும் இந்த கம்பெனிக்கு நல்ல லாபம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரீனருக்குள்ள போய்க்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட்டை பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 2,83,394 crores இருக்கு. ஒரு எனார்மஸ் லார்ஜ் கேப் கம்பெனி. அதனால தான் இவங்க நிஃப்டி 50ல ஒரு பார்ட்டாவே இருக்காங்க. கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் 9,816 rupeesல இருக்கு. பட் ஸ்டில் ஃபேஸ் வேல்யூ 10ல தான் இருக்கு. ஸோ இவங்க ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா 9,800 rupees இருந்து 980 rupeesக்கு இறங்கிடும். ஸோ அது மூலமா இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய ரேலி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. ROE, ROCE எல்லாம் ரொம்பவே நாமினலா இருந்தாலுமே ஸ்டாக் பி ரேஷியோ 40.2ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எப்படின்னு நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க மார்க்கெட் லீடர். ஏன்னா அம்புஜா சிமெண்ட் 1,23,000 crores தான் வச்சிருக்காங்க. இவங்க 2,83,000 வச்சிருக்கிறப்ப டபுளை விட அதிகமான ரேட்டுக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் இருக்குங்கிறதுனால இவங்க மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட் லீடருக்கு நீங்க ஆப்வியஸா எக்ஸ்ட்ராவான ப்ரீமியம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இவங்களுடைய பி ரேஷியோ 40.16ல இருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் 35.84, ஸ்ரீ சிமெண்ட் 39, ஏசிசி 22 அண்ட் ஜேகே சிமெண்ட்ஸ் 44. அண்ட் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோவுமே பாத்தீங்கன்னா 35.84 இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட இவங்க ஒரு 5 மடங்கு அதிகமான வேலையில் தான் போயிட்டு இருக்காங்கனாலும் இவங்களுடைய மார்க்கெட் கேப்போட லெவல்ல பார்க்கும்போது அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் லீடர்ஷிப்பை பார்க்கும்போது ஆப்வியஸா நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஆடட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்ஷிப்ல இவங்களுடைய பிராண்ட் ரெகக்னைசேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் போட்டு கீழே இன்ஜினியர்ஸ் சாய்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிராண்டிங் கொடுத்து எல்லா வகையிலுமே நெட்வொர்க் பார்ட்னர்ஸ் மூலமா இவங்க அவங்களுடைய பிசினஸை வளர்த்துட்டு இருக்காங்கிறப்ப இவங்களுக்கு இந்த 5 மடங்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஒரு காம்படிட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு அண்டர் வேல்யூடோ இல்லை ஃபேர் வேல்யூடோ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பட்
இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ஒரு மார்க்கெட் லீடருக்கு 5 டைம்ஸ் அதிகமான PE ரேஷியோங்கிறது காம்படிட்டிவ் தான். பட் ஓவர் வேல்யூடுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். புக் வேல்யூ 4.71 இருக்குது. பட் இதனால எந்த யூஸும் இல்லை. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.19 இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே டெப்ட் ஆப்வியஸாக இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால நம்ம இதை அக்செப்ட் பண்ணாலுமே ஆதித்ய பிர்லாவோட கேஷ் கவுக்கே டெப்ட் இருக்குங்கிறது ஒரு ப்ராப்ளமாக தான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா கம்பெனிஸ்க்குமே இப்போ அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி 0.02 இருக்குது. ஸ்ரீ சிமெண்ட்க்கு 0.11, ACC 0.02 பார்க்கும்போது மற்ற கம்பெனிஸை விடவுமே இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்கிறது கொஞ்சம் அலார்மிங்காக தான் இருக்குது. பட் இந்த டெப்ட் இவங்களால எந்த அளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியும்னு பார்க்கணும்னா அதுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரேஷியோவை பார்க்கணும். ஸோ பிரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, அதாவது இந்த அளவுக்கு இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போக எக்ஸ்ட்ரா இன்கம் கேஷாக இவங்க கையில் இருக்குன்னு பார்த்தோம்னா 97.50 வருது. இந்த அம்புஜா சிமெண்டோடலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறப்ப இது வந்து ஒரு நாமினலான ரேட்டாக தான் இருக்குது. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. நம்ம ஆனந்த் சாரோட ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோக்கு ஒரு முக்கியமான வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாரு. அதன்படி 1 ஆர் அதுக்கு கீழே எந்த அளவுக்கு பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இங்கே 4 இருக்கிறது கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் மாதிரி தான் தெரியுது. இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் குள்ள வந்தோம்னா சேல்ஸ் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். அட் த சேம் டைம் எக்ஸ்பென்சஸுமே சேம் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட டெப்ட் தான். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில இதை நம்ம சஸ்டெயின் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வளர்ந்துட்டே வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் இடங்களில் இறங்கினாலும் திருப்பி அது ஏறிடுச்சு. ஸோ அதன்படி இவங்க ஓவர் வேல்யூவாக ஆக போனாலுமே இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்னுமே ஏற ஏற ஓவர் வேல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லலாம். அடுத்தது சேல்ஸ் growth 13%, ப்ராஃபிட் growth 13%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 12%ங்கிறப்ப எல்லாமே ஈக்குவலாக நாமினலாக தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஓவர் ஹைப்டால இந்த ஸ்டாக் தெரியல நம்ம கண்ணுக்கு. 9,800 rupees கொடுத்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா கேசோராம் இண்டஸ்ட்ரீஸோட 180 rupeesக்கான ஷேராக 52 வாங்கும்போது உங்களால் இந்த ஸ்டாக்கை ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ அதன்படி இந்த கம்பெனியை நீங்கள் ஒரு ஆர்பிட்ராஜோட அட்வான்டேஜஸான சுச்சுவேஷனில் வாங்கலாம். ஸோ இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா 59.96, அதாவது 60% ஆஃப் ஓனர்ஷிப் ஆதித்ய பிர்லா குரூப் கிட்ட இருக்கு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் FII-க்குள்ள வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் குவைத்துமே இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். மற்ற கவர்மெண்ட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறப்ப இது இவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை குறிக்குது. அண்ட் DII கிட்ட 14.14% இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல சைன் தான். கவர்மெண்ட் கிட்ட 0.05% ஆஃப் ஷேர் இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் பப்ளிக் கிட்ட வெறும் 7.928% கிட்ட தான் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு அமேசிங்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் இந்த கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறது மூலமா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அண்ட் எந்த அளவுக்கு ஆர்பிட்ராஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எங்கள் கார்டில் தரேன். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் டாடா மோட்டார் DVRக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சு எதில் அதிகமான ஆர்பிட்ராஜ் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும். அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் கால்குலேட்டர் எக்ஸலுமே கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கரண்ட் பிரைஸ் ஆஃப் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸும் அல்ட்ராடெக்கும் போடுறது மூலமா உங்களால் இந்த கம்பெனியுமே அவங்க கூட சேர்த்து கம்பேர் பண்ண முடியும். அதில் நீங்கள் எந்த கம்பெனியை பெஸ்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்க்ளூசிவாக இந்த ஸ்டாக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கும் இல்லை, பட் ஃபேர் வேல்யூ அளவு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமான ஓவர் ப்ரைஸ் தான். இந்த ஸ்டாக் யாருக்கு தான் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சிமெண்ட் செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் தெரிஞ்சுட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக நல்ல சைஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்பிட்ராஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த சிச்சுவேஷனில் இவங்க ஒரு மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இன்னும் கம்மி தான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி மெச்சூர் ஆகி க்ரோ ஆன ஒரு செக்டருங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் ஆர்பிட்ராஜுக்காக மட்டுமோ இல்லை இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷராவது எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் நல்லாவே சூட் ஆகும். அதை தவிர பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் சேர்த்து பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை பாய்.